எதற்காக சேரா ரவுடியானார் அப்படின்ற அந்த 96 ஒரு மிகப்பெரிய ஒரு மர்டர் ஒன்று இதில் கோர்ட்டில் எக்மோர் கோர்ட்டில் நடக்குது. அதுதான் வந்து ஒரு அரசியல் புயலையே வந்து கிளப்பிச்சு. ஏன்னா அப்போதான் வந்து கருணாநிதி அவர்கள் வராரு ஆட்சிக்கு. பட்ட பகல்ல கோர்ட்டில் ஜட்ஜி முன்னாடி வெடிகுண்டு வீசி விஜய்ன்றவரை செய்கிறாங்க. யார் இந்த விஜய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2001 நினைக்கிறேன் ஒரு மிகப்பெரிய பேரணியை கலைஞர் நடத்தும் போது பார்த்தீங்கன்னா வீரமணி பெரியவர் இருக்கார் இல்லையா, அப்போ வந்து அந்த கலைஞர் இதை வந்து தடுத்து நிறுத்தி அப்போ வந்து ஒரு அனுதாபியா இருக்கார். பட் ஆனால் இவங்களா ஒரு 50 பேர் உள்ள பூந்து எல்லாரையும் வெட்டி சரிக்கிறாங்க. இது வந்து ஒரு ஆல் இண்டியா நியூஸ் ஆகுது. இல்லாமல் ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க போலீஸ், எல்லாருக்கும் ஒரு என்கவுண்டர் லிஸ்ட் எடுக்கிறாங்க ஒரு 20 பேர்ல. அந்த டாப் லிஸ்ட்ல இருக்கிறது சார். வணக்கம் சார். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி சார்? நல்லா இருக்கேன் பிரதர். இந்த ரவுடி சேரா இப்போ எல்லா ரவுடியும் வந்து வரும்போதே ரவுடியாக வருவாங்க. ஆனால் இப்போ சேரா மட்டும் அப்படி இல்லை. அவர் வந்து ஒரு போலீஸ் துறையில் இருந்துட்டு அப்புறம் வந்து ரவுடியாக மாறினார். இந்த ரவுடி சேரா யார், அவர் ஏன் இந்த போலீஸ் துறையை விட்டுட்டு ஒரு ரவுடியாக மாறினார், இதன் பின்னணி பற்றி சொல்லுங்கள் சார். பின்னணி அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டம் எதற்காக சேரா ரவுடியானார் அப்படின்ற அந்த ஒரு மெயின் கேள்வியை வந்து நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா சொந்த சித்தப்பாக்காக வந்து ஒரு கொலை செய்கிறார். செஞ்ச பிறகு தான் வந்து இவர் வந்து ரவுடின்ற அந்த ஒரு கேட்டகரிக்குள்ளே வராது. ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்தவர் தான் மதுரையில். இந்த வேசர்பாடி நீங்கள் வந்து சென்னையில் எடுத்தீங்கன்னா வேசர்பாடின்னு ஒரு இடம் இருக்குது. அதில் வந்து பக்தவச்சலம் காலனின்னு இருக்குது. இந்த பக்தவச்சல காலனி வந்து எதுக்காக உருவாக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்மா அகதிகள் அவங்க வந்து அப்போ அந்த மியான்மரில் நடந்த அந்த பிரச்சனையினால அப்போ வந்து இங்கே வந்து ஒரு எல்லா இடத்துலையும் நிறைய செட்டில்மெண்ட் கொடுக்குறாங்க தமிழகம் முழுவதும். அதில் வந்து ஒரு செட்டில்மெண்ட்டாக வந்து வேசர்பாடி வருது. அது மட்டும் இல்லாமல் தென்னகத்தில் இருக்கிற அந்த பஞ்சம் முழைக்க வராங்க இல்லையா, சென்னையை நோக்கி மக்கள் வருவாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஈஸி வையபிளாக இருக்கக்கூடிய இடம் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ராயபுரமாக இருக்கும், பூக்கடை மார்க்கெட்டு, அன்னைக்கு கொத்தவால் சாவடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாரிஸு சென்ட்ரலு எல்லாம் பக்கத்தில் இருக்குது. இதை ஒட்டி பெரம்பூர், வேசர்பாடி, புளியந்தோப்பு இது எல்லாத்துலேயுமே வந்து மக்கள் வந்து நிறைய வருவாங்க. ஒரு அடித்தட்டு வாழக்கூடிய மக்கள் அந்த ஏரியா அங்கே இருக்குது. இதில் வந்து அங்கே வந்து வர அந்த பர்மா அகதிகளில் ஒரு மிகப்பெரிய ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் வந்து கஸ்பார் அப்படின்வாங்க. அவர்கிட்ட 2 பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அந்த ஒர்க் பண்ணுறவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெஞ்சமின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு, ஒருத்தர் வந்து சுப்பையா பாண்டியன் சொல்லி ஒர்க் பண்ணுறாரு. இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா இந்த சேராவிலே சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுப்பையா பாண்டியன் 2 பேருமே ஒன்றா தான் இருக்காங்க. இந்த கஸ்பார் இருக்கிற வரைக்கும் 2 பேரும் ஒன்றா இருந்தவங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த தொழிலை வந்து இவங்க 2 பேரும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு பக்கம் காயிலாங்கடை பிஸ்னஸை பார்த்துட்டு நம்பர் 2 பிஸ்னஸையும் இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஏரியாவில் ஃபைனான்ஸ் விடுறதா இருக்கட்டும், இல்லை வந்து இட பிரச்சனைகளை முடிச்சு கொடுக்கறது, கட்ட பஞ்சாயத்து இது போன்ற பிரச்சனைகளை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் வந்து அன்னைக்கு வந்து ரொம்ப மாதாவரம் பக்கத்தில் இந்த சாராயம் வரும், அங்கேருந்து ஆந்திராவிலேருந்து சாராயம் வரும், பேக்கெட் சாராயம். இதை வந்து தமிழகம் முழுவதும் வந்து கடத்துறது, இதெல்லாம் வந்து இவங்களுடைய ஒரு வேலை இருக்குது. ரொம்ப முக்கியமானது அந்த காலகட்டத்தில் வந்து கட்டை, அதாவது அது என்ன அப்படின்னா செம்மரை கட்டை, சந்தன கட்டை இதெல்லாம் வந்து ட்ரெயினில் வரும். அதை வந்து இங்கே வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுற இந்த தொழிலும் வந்து நம்பர் 2 பிஸ்னஸும் இவங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் அடிக்கடி வந்து போட்டி நடக்குது. அது இல்லாமல் இவர் ஒரு கட்சி அவர் ஒரு கட்சின்னு இருந்தாங்க. நான் கட்சி பேர் சொல்ல விரும்பலை, சரிங்களா. இது கட்சியில் இருக்காங்க. அதில் வந்து போட்டி அரசியலும் உள்ள வருது இல்லை. ஏன்னா அதாவது வந்து ஒரு ரவுடிசம் அப்படின்னும் போது ஒரு பேக் போனாக வந்து ஒரு பக்கம் கட்சியும் இருக்க வேண்டிய அந்த சூழ்நிலைகள் வருது. போலீஸோட அந்த இதுவும் வந்து இவங்களுக்கெல்லாம் இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப ஒரு தொழில் போட்டி நடந்துகிட்டே இருக்குது. இதில் வந்து எப்படியாவது வந்து சுப்பையா பாண்டியன் அவர்களை வந்து மர்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து பெஞ்சமின் அவர்கள் வந்து பண்ணிடுறாங்க. அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளரவி அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மர்டர் ஒன்று பண்ணுறாரு ஸ்டான்லியில். அப்போ தான் அவருக்கு வந்து வெள்ளரவி யார் வந்து கொலை பண்ணா அப்படின்னா ரொம்ப வெள்ளையாவது இருந்தாருங்க, வந்தார் பண்ணார் அப்படின்னால அவருக்கு அந்த அடைமொழி வந்து ஒட்டிக்கிச்சு. இந்த நார்த் மெட்ராஸ் பக்கமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரவி இருப்பாங்க,
ஒருத்தருக்கு வந்து இப்போ கூட சமீபத்தில் ஒரு காது குத்து ரவின்னு சொல்லி அவரும் சேரா கூட இருக்கவர் தான், அவரையும் கைது பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து 10 ரவி இருப்பாங்க, 10 பாலு இருப்பாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடைமொழியை கொடுப்பாங்க. அது போலீஸ்லேயும் வந்து ரெக்கார்ட்லேயும் அதாவது வந்து ராஜேந்திரன் என்ற சேரா அப்படின்னு தான் இருக்கும். அந்த மாதிரி இந்த ரவிக்குமார் என்ற காது குத்து ரவி அப்படின்னு தான் அவங்க வந்து எஃப்ஐஆர்லேயே வந்து பதிவு பண்ணி அவங்கள வந்து கூப்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த தெரியணும் அப்படின்றதுக்காக. இப்படி பண்ணுற காலகட்டத்தில் இவர் வந்து கொலை பண்ணுறாரு அப்படின்னும் போது மதுரையிலேருந்தே இவங்க வந்து ஒரு 2 3 ஸ்கெட்ச் போட்டு பார்க்குறாங்க. அவர் வந்து போலீஸ்லேயும் இருக்கார் இல்லையா, இருக்கிறதுனால அவங்க வச்சு இங்கே தகவல் கிடைக்குது, எங்கெங்கெல்லாம் வந்து வெள்ளரவியை அவரையும் பண்ணணும்னு பார்க்குறாரு, பெஞ்சமினையும் அடிக்கணும்னு பார்க்குறாரு, 2 பேரையும் கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி 2 3 ட்ரை பண்ணுறாங்க. இது வந்து போலீஸ் துறைக்கும் தெரிய வருது. ஏன்னா அவங்களும் அந்த பக்கம் ஒரு டானா தானே இருக்காங்க. அவங்களும் வந்து போலீஸ்கிட்ட வந்து சார் இது மாதிரி மதுரையிலேருந்து ஒரு டீம் வந்து இறங்குது, அதுக்கு ஒரு போலீஸே வந்து உடந்தையாக இருக்குது அப்படின்னும் போது இவங்களை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இவர் முதல்ல ஒத்துக்கலை. அதுக்கப்புறம் சாட்சியங்கள் வந்து சரியாக இருக்கிறதுனால சஸ்பென்ஷன் ஆகிறாரு. அதுக்கப்புறம் வந்து டிஸ்மிஸும் செய்யப்படுறாரு. டிஸ்மிஸ் செய்யப்பட்ட பிறகு பெஞ்சமின் கொலை நடக்குது. அதில் வந்து குற்றவாளி A1 குற்றவாளியாக ஆகி உள்ளே வராரு. அப்புறம் தான் வந்து அந்த தொழில்கள் எல்லாம் வந்து இப்போ வேலையும் போச்சு, என்ன பண்ணணும், கேஸும் நடத்தணும் நம்ம அப்படின்னும் போது தன்னை தற்காத்துக்கும் கொள்ளணும் அப்படின்னும் போது வேற வழி இல்லாமல் இந்த போலீஸ் சேரா அப்படின்றவங்க வந்து ஒரு ரவுடி சேராவாக வந்து உருவாக வேண்டிய சூழ்நிலைகள், தன்னை பாதுகாத்துக்க சில கூட்டங்களை வந்து அவர் வந்து சேர்த்துக்கிறாரு. அங்கே இருக்க ஏரியா மக்கள், அங்கே சொந்தங்கள் இருக்குது. அவர் வந்து அவர் ஒரு வேற இந்த பக்கம் இருக்கவங்க அந்த பெஞ்சமின் வெள்ளரவி எல்லாமே வந்து பட்டியலின மக்களாக இருக்காங்க. ஸோ இது வந்து இவரை வந்து பாதுகாக்க இவருக்கு வந்து ஒரு கும்பல் வந்து தானாகவே வந்து தென் மாவட்டத்துலேருந்து சில பேர் வந்து அவருக்கு வந்து ஒரு பாதுகாப்பெல்லாம் கொடுக்கறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிடுறாங்க. ஸோ இவர்கிட்ட வருது. அப்போ இந்த பிஸ்னஸ்ன்னு இருக்கும்போது இந்த பிஸ்னஸில் திருப்பி இவங்க 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகையாக வரும்போது இவர் சேராவை நோக்கி ஒரு 4 பேர் வந்து ஒரு முக்கியமான ஆட்களாக வந்து ஒவ்வொன்றா சேர்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆசை தம்பி வரா போல, அடுத்து வந்து மனோ வராரு, அதுக்கப்புறம் வந்து கபிலன் வரா போல, கபிலன் வராரு. இப்படி வந்து ஒரு கும்பல் வந்து சேருது. அதுக்கப்புறம் சோமு 90களில் வந்து சோமு வந்து மிகப்பெரிய ஆளாக வந்து உருவெடுத்து வராரு. இப்படி வந்து ஒரு 4 பேர் வந்து எல்லாமே இவர்கிட்ட இல்லை. பட் ஆனால் வந்து இவருக்கு ஒரு பாதுகாப்பாளனாக இருக்கிறதுனால இவர் வெள்ளரவியால் தொடக்கூட முடியலை. ஏன் அப்படின்னா அந்த பக்கமும் நல்ல கும்பல் இருக்குது, பட் இங்கேயும் பயங்கரமான ஒரு செட்டு வந்து சேர்ந்துருச்சு. ஆசை தம்பிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து ராபரி ரவுடிசம் இப்படி இருக்க ஒரு கும்பல். கபிலனும் வந்து பார்த்தீங்கன்னா தென் மாவட்டத்துலேருந்து வந்து இங்கே சினிமாவில் கோல வச்சு கடைசியில் அவர் வந்து மலர் ஹாஸ்பிட்டலாண்ட ஷூட்டிங் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருக்கிறதுனால இவங்களை வந்து எதுவுமே வந்து டச் பண்ணவே முடியாத உயரத்தில் வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் புழல் சிறைக்கு அடிக்கடி இந்த கேஸ் விஷயமா போகும்போது உள்ள வந்து வீரமணி அவர்களுடைய நட்பு கிடைக்குது. எப்படி வந்து வீரமணிக்கும் வெள்ளரவிக்கும் லிங்க் இருக்குது, வீரமணிக்கும் அவர்களுக்கும் சேராக்கும் லிங்க் இருக்குது. இதெல்லாம் எந்த லிங்க்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்த செகண்ட் ஹேண்ட் பிஸ்னஸோட இது. ஏன்னா இவங்க எல்லாருக்குமே என்ன ஒரு அல்டிமேட் தேவை அப்படின்னா கேஸுக்கு செலவு பண்ணணும். கேஸுக்கு செலவு பண்ணோன்னா இவங்க எங்கேருந்து போய் சம்பாதிப்பாங்க? கூட ஆளுக்கு ஒரு 10 பேர் வந்து ஒரு பாடி கார்ட்ஸ் வேறு இவங்களுக்கு வந்து பாதுகாப்புக்கு ஆள் இருக்கணும். அந்த ஆட்களுக்கும் செலவு பண்ண வேண்டியது இருக்குது. இதெல்லாம் பண்ணும்போது இவங்களால இந்த செகண்ட் பிஸ்னஸ்லேருந்து வெளியும் போக முடியல. ஒன்று ராபரி ஆகுது, அது ஆகுது, அதெல்லாம் கேஸ் வந்துட்டே இருக்கு ஒவ்வொருத்தர் மேலே. ஒவ்வொரு வாட்டியும் பண்ணும்போதும் சேராவோட அடிமட்டை யாரோ ஒரு ஆள் பண்ணியிருப்பாங்க. சேராவுக்கு முகமே தெரிஞ்சிருக்காது, நான் சேரா ஆளுன்னு சொல்லி ஒரு சண்டை போட்டிருப்பான். அவன் வந்து சொல்லியிருப்பான் அந்த மாதிரி சேரா கூட இருக்காருன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா, அப்போ சேரான்ற அவனுடைய கூட்டாளி அப்படின்னு சொல்லி வந்து சேராவுடைய பேரும் வந்து சேர்ந்து அது ஒரு கேஸாக வந்து வேறு சேரும். ஸோ இப்படி தான் வந்து போலீஸில் வந்து நிறைய கேஸு வெள்ளரவி மேலே இப்போ வந்து அவர் இறக்கும்போது நமக்கு தெரிஞ்சு ஒரு 42 கேஸ் இருந்தது. அப்போ அந்த 42 கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக அவர் பண்ண கொலைகள் வந்து 2 இருக்கும். சேரா பண்ண கொலை பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்பையா பாண்டியன் அவர்களுடைய மர்டர் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3. அவர் வந்து கடைசியாக இப்போ பிடிச்சாங்க 24 வருஷம் கழிச்சு. அவர் வந்து திருப்பி வந்து ஒரு கேஸில் தேடி வந்து ஆந்திரா பார்டரில் நாங்கள் வந்து பிடிச்சோம், அங்கே வந்து ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னாங்க. அப்போ அவரை பிடிக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 3 கொலைகள் இருந்தது, 5 கொலை முயற்சி இருந்தது, ஒரு 13 புட்டப் கேஸ் எல்லாம் இந்த கேஸெல்லாம் சேர்த்துட்டு இந்த ராபரி இதெல்லாம் இதை சேர்ப்பாங்க இல்லையா, அதை ஆயுதம் வைத்திருந்தால் அது ஒரு கேஸெல்லாம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 18 வழக்குகள் அவர் மேலே இருந்தது. அப்போ அவர் பீக்கில் இருந்த காலம், அந்த பீக்கில் இருந்த காலத்தில் அவர் மேலே எத்தனை கேஸ் இருந்திருக்கும், எத்தனை கேஸை வந்து இவங்க வந்து உடைச்சிருப்பாங்க. அப்போ அதுக்கான பணம் தேவைப்படுதுன்னா அவங்க பண்ணக்கூடிய பிஸ்னஸ் வந்து ஒன்று ரியல் எஸ்டேட் பிஸ்னஸாக இருக்குது, ஒன்று கடத்தல் பிஸ்னஸாக இருக்குது,
அப்படி இல்லை அப்படின்னா இந்த சாராயம் கடத்துறதா இருக்கட்டும், இந்த மரம் அப்போல்லாம் ரொம்ப ஃபேமஸ் மரம் கடத்துறதெல்லாம். காலையில் ட்ரெயின் வரும் அங்கே பெரம்பூர் ஸ்டேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை வந்து பிடிக்கிறதுக்குனே ஒரு டீம் வந்து ஸ்பெஷல் டீமெல்லாம் வந்து நின்றுட்டு இருக்கும். விடிய காலையில் 5 மணி 4 மணி 3 மணிக்கெல்லாம் வந்து ஒரு டீம் வந்து உட்காந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி இந்த பிஸ்னஸ் எல்லாம் இருக்கும். இந்த பிஸ்னஸ் எல்லாத்துக்கும் இவங்க வந்து ஒரு பாதுகாப்பு படை மாதிரி, அதாவது அண்ணன்கிட்ட சொல்கிறது, அங்கே வந்து சொல்லி இது பண்ணுறது. சில டைம் வந்து இதில் இருக்க அந்த அரசியல்வாதிகள் பண்ணுற அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கறது, ஆட்கள் சப்ளை பண்ணுறது, அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை இவங்க தீர்த்து வைக்கிறது, இந்த வந்து கட்ட பஞ்சாயத்து அப்படின்வாங்க. இந்த பஞ்சாயத்துகளை பண்ணி இவங்க மேலே வந்து இப்படி வளர்ந்துட்டே வராங்க. இது வந்து எப்படின்னா தமிழ்நாட்டில் இவங்க 3 பேரும் ஒரு அசைக்க முடியாத ஒரு மிகப்பெரிய டான். அதாவது வந்து ஒரு 5-6 பேர் டான் நம்ம வந்து அப்போ அந்த காலகட்டத்தில் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அந்த 90 காலகட்டத்தில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென் சென்னையை ஆண்டு கொண்டிருந்த ஃபங்குமார் ஒரு பக்கம், இந்த பக்கம் வந்து வீரமணி, வட சென்னையில் சேரா சொல்லிட்டேன், வெள்ளரவி சொல்லிட்டேன், அந்த பக்கம் கேட் ராஜேந்தர், மாலைக்கண் செல்வம், பாக்ஸர் வடிவேலு, வெல்டிங் குமார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேர்கள் ஒரு 6-7 பேர் இருப்பாங்க. கேட் ராஜேந்திரன் இப்படின்னு சொல்லி ஒரு 6-7 பேர், 8 ரவுடி 9 ரவுடி தான் இந்த சென்னைக்குள்ளேயே மிகப்பெரிய ஆள். ஆனால் இவங்க 3 பேர் மாத்திரம் தமிழகத்தில் பெரிய ஆள் ஆயிட்டாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிஸ்னஸ் வந்து வீரமணி அவர்கள்கிட்ட நிறைய பிஸ்னஸ் வந்து இவங்க 2 பேருமே பண்ணுறதாக அப்போவே பல காலகட்டங்களில் என்னதான் இவங்க 2 பேர் எதிரியாக இருந்தாலும் அங்கே ஒரு தலை, அது பெரியவர், எல்லாத்துக்கும் பெரியவராக அவர் இருந்து இந்த வங்காள விரிகுடாவுக்கே அரசனாக இருந்த அந்த வீரமணி வந்து தங்கம் வரைக்கும் எல்லா இதையும் வந்து எந்த விதமான பிஸ்னஸ் இருந்தாலும் முடிக்கலான்ற அந்த ரேஞ்சுக்கு போயிட்டார் அவர். இவங்களும் 96 ஒரு மிகப்பெரிய ஒரு மர்டர் ஒன்று இதில் கோர்ட்டில், எக்மோர் கோர்ட்டில் நடக்குது. அதுதான் வந்து ஒரு அரசியல் புயலையே வந்து கிளப்பிச்சு. ஏன்னா அப்போ தான் வந்து கருணாநிதி அவர்கள் வராரு ஆட்சிக்கு, 96 வராரு. வந்து ஒரு 4 மாதம் கூட இருக்காது. பட்ட பகலில் கோர்ட்டில் ஜட்ஜு முன்னாடி வெடிகுண்டு வீசி விஜின்றவரை செய்கிறாங்க. யார் இந்த விஜய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வெள்ளரவிக்கு வலதுகரமாக இருந்ததில் ஒருத்தர். அவரை வந்து ஒரு டீம் வந்து செய்யுது. ஒரு பக்கம் கேட் ராஜேந்திரன் பண்ணாங்க அப்படின்னாங்க, மாலைக்கண் செல்வன் டீம் ஒன்று பண்ணுது அப்படின்னாங்க. ஆனால் மெயின் வந்து சேராவுடைய டீம் வந்து பண்ணதாக நிறைய பேர் அதில் வந்து ஒரு 4-5 பேர் கைதானாங்க. அந்த கைதான அந்த டீமை வச்சே வந்து அதில் நீங்கள் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கோம், அது எல்லாமே வந்து சேராக ஒரு பின்புலமாக இருக்கக்கூடிய டீம் தான் அது. அந்த டீம் வந்து அதை செஞ்சதாக வந்து அப்போயே வந்து பரபரப்பாக போச்சு. கருணாநிதி அவர்களே வந்து என்ன சொன்னார்னா காவல்துறையோட ஈரல் கெட்டு விட்டது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் மேலே வந்து அப்போ வந்து ஒரு இழுக்காக இருந்தது. என்ன இழுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்தாலே ரவுடிசம் தலை தூக்கும் அப்படின்ற அந்த ஒரு பேச்சு வந்து ரெகுலராக எப்பயுமே இருந்ததுன்ற நோக்கி இது வந்து போகவே என்ன பண்ணுறது வேற வழி தெரியல அவருக்கு. உடனே எல்லாரையும் கைது பண்ணாங்க. அந்த டீம் எல்லாமே வந்து டக்குன்னு சந்தேகப்பட்டவங்க எல்லாருமே கைது பண்ணும்போது தான் சேரா வந்து இன்னும் ஆக்டிவாக இருக்காரு, ரொம்ப பெரிய இதில் இருக்காரு. அவருக்கு வந்து பெஞ்சமினை இது பண்ணணும் அப்படின்றது ஒன்று. 2வது வெள்ளரவியும் 2 பேருக்கும் அந்த கிளாஷ் வந்து அடிக்கடி வந்துட்டே இருக்கு. என்ன பண்ணுறதுனே தெரியல இவங்களுக்கு. போலீஸுக்கும் ஒரு மிகப்பெரிய தலைவலி ஆகுது. ஆகும்போது இந்த ஆசை தம்பியும் மனோவும் வந்து ஒரு IAS அதிகாரியோட பையனையும் இல்லை ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபரோட இதை வந்து லைலா காலேஜில் வந்து கடத்துறாங்க. கடத்தும் போது அப்போ வந்து ஷூட்டிங் ஆர்டர் கொடுக்குறாரு. அது ஃபஸ்ட்டு கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் இது ஷூட்டிங் ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசை தம்பி மனோ தான். 97 நினைக்கிறேன், நினைக்கிறேன் செப்டம்பரோ என்னமோ நினைக்கிறேன். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசை தம்பியும் மனோவும் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து கொஞ்சம் ஒரு வருஷம் கூட இருக்காது. கபிலன் வந்து ஒரு ஏற்கனவே வந்து கபிலன் மேலே நிறைய வந்து இது சினிமாவில் வந்து பயங்கரமான நடிச்சிருக்காரு அவர் சில படங்கள்லாம் கூட. ஃபைனான்ஸ் இருக்கிறவங்களுக்கு அவர் ஒரு பாதுகாப்பாக இருந்திருக்காரு. சேரா கூட வந்து ரொம்ப ஃபிட்டான ஆள். ஒரு இடத்துல தங்க மாட்டார். அவர் வந்து அவர் பிடிக்கிறதே பெரிய விஷயம். கார் மேலே கார், சில படத்துலலாம் கூட பார்த்துருப்பீங்க, இந்த காரை மாற்றி அந்த கார் போகிறது, அந்த காரை மாற்றி இந்த காரில் போகுது. போலீஸுக்கே வந்து கபிலன் வந்து எங்க இருக்காரு, எப்ப இருக்காரு, எந்த ரூபத்துல இருக்காருன்னு யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஆளை வந்து கரெக்டா ஸ்கெட்ச் போட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம மலர் ஹாஸ்பிட்டலாண்ட வச்சு கரெக்டா வந்து முடிச்சு விடுறாங்க. ஸோ சேராக்கு அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய கை உடஞ்சா மாதிரி. அதுக்கப்புறம் ஆட்சி மாறுது. ஆட்சி மாறும்போது 2001 நினைக்கிறேன் ஒரு மிகப்பெரிய பேரணியை கலைஞர் நடத்துறாரு. நடத்தும் போது பார்த்தீங்கன்னா வீரமணி பெரியவர் இருக்கார் இல்லையா, அப்போ வந்து அந்த கலைஞர் இதை வந்து தடுத்து நிறுத்தி அப்போ வந்து ஒரு அனுதாபியா இருக்கார். அதிமுக அனுதாபியா வீரமணி அவர்கள் இருக்கும்போது இதை வந்து இந்த கூட்டத்தை கலைக்கிறதுக்கு அது பேலிடம் சொல்லி வந்ததா என்னன்னு தெரியாது. பட் ஆனால் இவங்களா ஒரு 50 பேர் உள்ள பூந்து எல்லாரையும் வெட்டி சரிக்கிறாங்க. ஜேர்னலிஸ்ட் தாக்கப்படுறாங்க.
கிட்டத்தட்ட ஒரு 50 பேர்கிட்ட வெட்டுப்படுறாங்க. இது வந்து ஒரு ஆல் இண்டியா நியூஸ் ஆகுது. அப்போ கலைஞர் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுக்குறாரு. வேற வழி இல்லாமல் ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க போலீஸ். ஒரு 20 பேர் சென்னை சிட்டியில் யார் யாரெல்லாம் பெரிய டான், இவங்க எல்லாரையும் வந்து ஷூட்டிங்கை ஒன்று இங்கே வந்து தொழிலை விட்டு ஓடிடணும். அம்மாவுக்கு வந்து வேறு வழி இல்லாமல் போயிடுது. இது வந்து ரொம்ப அரசியல் ப்ரெஷர் ஆகிடுது. இவங்க ஒன்று இந்த சென்னை சிட்டியில் இருக்கணும், இல்லை இந்த இதை வந்து நீங்கள் வந்து முடிச்சு விட்ருங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு என்கவுண்டர் லிஸ்ட் எடுக்கிறாங்க. ஒரு 20 பேரில் அதில் டாப் லிஸ்ட்டில் இருக்கிறது வீரமணி அவர்களுடைய பேர் இருக்கு. மாலைக்கன் செல்வம் அடுத்து பார்த்தீங்கன்னா சேரா அவர்களும் இதுலேயும் வருது. அப்போ ஒவ்வொருத்தராக இருக்கும்போது தனித்தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க. பட் இவங்க 2 பேரும் ஒரே ஏரியானால ஒரு கமிஷனரே கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறது வந்து இப்போ சினிமாவில் கூட வந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஜெமினின்ற படத்தில் வந்து ஒரு கமிஷனர் வந்து இப்படி பேசுவாரா அப்படின்ற அந்த ஒரு பேசும் பொருளாச்சு. பட் ஆனால் இது வந்து உண்மையாக நடந்தது தான் அந்த ஜெமினின்ற அந்த படத்தில் வந்து காட்டினாங்க. 2 பேருமே வந்து இருக்கக்கூடாதுன்னு இவர் வந்து எழுதி கொடுத்து தென் மாவட்டத்துக்கு போகிறேன் அப்படின்னால வீரமணி அவர்கள் எழுதி கொடுத்துட்டு இனிமேல் நான் வந்து இருக்க மாட்டேன்னு சொல்லி பாண்டிச்சேரி பக்கம் போனார். இவர் வந்து வெள்ளரை அவர்கள் வந்து அவருடைய சொந்த இடம் அந்த பக்கம் டவுன் சொல்லி இப்படி போயிட்டாரு. இப்படி இருக்கிற காலகட்டம் வந்துட்டு இருக்கு. அப்போதான் இந்த ட்ரிபிள் வி அப்படின்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 3 என்கவுண்டர் வந்து நடக்குது. வீரமணி அவர்கள் வந்து என்கவுண்டர் பண்ணப்படுகிறார். ஏன்னா அங்கே இருந்தாலும் இங்கே வந்து சில இதை வந்து இது பண்ணுறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகை வந்து கடத்திட்டு நடுக்கடலில் கூப்பிட்டு மிரட்டினதாக ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்தது. அதுக்கு அடுத்து ஒரு IAS உடைய பையனை வந்து கூப்பிட்டு வச்சு பணம் வாங்க அந்த பிரச்சனை ஒன்று வந்தது. இந்த 2 காரணங்கள் என்கவுண்டர் செய்யப்படுகிறாரு. அதே போல் வந்து வெள்ளரை அவர்களுடைய அந்த ஒரு 2-3 இது வந்து ரியல் எஸ்டேட்டில் மாஃபியாவில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்களை கடத்தி வச்சு இத்தனை லட்சம் கேட்டாங்க, 10 லட்சமோ 15 லட்சமோ கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூ ஒன்று ஓடிச்சு. அவர் வந்து இல்லைனாலும் அவருடைய ஆட்கள் மூலமாக இங்கே வந்து அவர் வந்து பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி வெள்ளரவி அவர்களும் வந்து அடுத்து இது வந்து 2001 இவர் வீரமணி அவர்கள் வந்து இது பண்ணுறாங்க. அடுத்தது வெங்கடேசப்பன் இந்த ட்ரிபிள் வி அதை செஞ்சதும் விஜயகுமார் கமிஷனராக இருக்கும்போது தான். இது எல்லாமே அவங்களுக்கு வந்து அந்த வியா அமைஞ்சுது. அம்மாவுக்கு விக்டரி அப்படின்ற அந்த ஒரு இதை வச்சு சென்னை சிட்டியே வந்து க்ளீன் ஆயிடுச்சு. ஏன்னா சேரா அவர்களுக்கு இனிமே வந்து எந்த விதமான ஒரு ரவுடிசத்துக்கான அவருக்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. என்ன அப்படின்னா அவர் வந்ததே இந்த ரவுடிசத்துக்குள்ள வந்ததே காரணம் தன்னுடைய சொந்த சித்தப்பா செய்யறதுக்காக. அதை வந்து வெள்ளரவி வந்து ஆப்போசிட்ல இருந்தாரு. இந்த வெள்ளரவி அவர்களும் என்கவுண்டர் செய்யப்படுறாரு. அப்படின்னும் போது அவருக்கான அந்த இது இல்லாமல் போயிடுதுல. ஸோ அவர் வந்து எழுதி கொடுத்துட்டு தான் போனாரு அப்படின்னாங்க. பட் ஆனால் போலீஸ் வந்து ஒரு புட்டப் கேஸ் போட்டு வச்சிருப்பாங்க. என்னைக்கா இருந்தாலும் நீங்கள் வந்து மீண்டும் இந்த தொழிலுக்கு வரீங்க, ஏதோ ஒரு இடத்துல உங்கள் மேலே ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னும் போது அந்த கேஸை வந்து ரீஓப்பன் பண்ணுவாங்க. ரீஓப்பன் பண்ணி ஈஸியாக அப்போ தான் வந்து உங்களை வந்து கூப்பிட்டு உங்களை வந்து பிடிக்க முடியும். ஆனால் இப்போ தேடப்படும் குற்றவாளியாக வந்து வச்சுட்டே இருப்பாங்க உங்களை. அப்படிதான் வந்து இப்போ வந்து சமீபத்தில் வந்து ஒரு 6-7 மாதம் இருக்கும். 7 மாதமும் ஒரு வழி செய்தியாக தான் வந்தது. ரவுடி சேரா கைது செய்யப்பட்டார் அப்படின்னு. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ரவுடி சேரானா தெரியாது. ஏன்னா இன்னைக்கு இருக்க ஜென்சி இதுக்கெல்லாம் வந்து கோடிகளில் போல ரவுடி. இப்போ சம்பவ சந்திலாம் பார்த்தீங்கன்னா பிடிக்க முடியாத ரவுடியாக இருக்கார். புரியுதுங்களா? எந்த நாட்டில் இருக்காருன்னு போலீஸுக்கும் தெரியல. துபாயில் இருக்காருன்னாங்க. சில தகவல்களை வச்சு தேடிட்டு இருக்கோம் அப்படின்றாங்களே தவிர அவரெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்கிராப் பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸ் அப்படி வந்து அவங்க வந்து பெரிய பெரிய கம்பெனியெல்லாம் வந்து இது பண்ணி மாமூல் வாங்க ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி தான் அவங்களுடைய பிஸ்னஸ் போகுது. அது இல்லாமல் ரியல் எஸ்டேட்டில் இவங்களே வந்து நேரடியாகவும் ஒரு காலத்தில் ரியல் எஸ்டேட் பண்ணவங்களுக்கு இவங்க பாதுகாப்பு கொடுத்து இருந்தவங்களாக இருக்க போய் இன்னைக்கு இவங்களே ரியல் எஸ்டேட் உள்ள குதிக்கிற அளவுக்கு மிகப்பெரிய ரவுடிசம்லாம் இன்னைக்கு வந்து ஆகிப்போச்சுன்றதை நம்ம வந்து பார்க்குறோம். அப்படி இருக்க காலகட்டத்தில் இன்னைக்கு ரவுடி சேரா அவர் ஏன் கைது செய்யப்பட்டான்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்து அந்த டைமில் வந்தது. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு மாதம் முன்னாடி சோமு அவர்கள் கைது செய்யப்படுறாரு. இந்த சோமு அவர்களை பற்றியும் சொன்னேன். 90களில் வந்து ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் வந்து அதுவும் அதிமுக எம்எல்ஏ MK பாலாற்றவரை பெரம்பூரில் வச்சு எரிச்சாங்க. அந்த கேஸில் வந்து அவர் வந்து உள்ளதாக இருந்தார். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் கழிச்சு வெளியே விட்டாங்க. ஒரு வக்கீலே கால் வச்சு கல்யாணம் பண்ணாருன்னு நினைக்கிறேன். நான் என்னோட நினைவு சரியாக இருந்ததுன்னா அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் வந்து வெளியே வந்தார். அதுக்கப்புறம் ஒரு கேஸ் போட்டாங்க. அவங்களும் இந்த ஜாமீன்லேருந்து வெளியே வராங்க இல்லையா, வெளியே வந்த பிறகு திருப்பி வந்து வரணும், வந்து கையெழுத்து போடணும் கொள்ளணும் அப்படின்னு சில பேர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே அப்ஸ்காண்ட் ஆகிடுவாங்க. இப்படி அவர் அப்ஸ்காண்டாக இருக்கும்போது அவரை கைது பண்ணாங்க. அப்போ அந்த டைமில் ஒரு 2 மர்டர் நடக்குது. அந்த மர்டரில் இவங்களை வந்து 2 பேரையும் திருப்பி பிடிச்சாங்களான்னு தெரியாது.
அதுக்கப்புறம் இல்லை ஒரு மிகப்பெரிய மாநில தலைவர் வந்து இறந்தார், உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த கேஸில் இது பண்ணுறதுக்காக எல்லாரையுமே தெரிஞ்ச ஒரு 30 பேர்கிட்ட மேலே கேஸ் விழுந்தது. பட் ஆனால் இவங்க மேலே அந்த கேஸ் வந்து இவங்க பேர் வரல. பட் அதுலேயும் போலீஸுக்கு சில சந்தேகங்கள் இருந்திருக்கலாம். ஒருவேளை அதுக்காகவும் கைது செய்தாங்களா அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு காரணமும் நம்ம வந்து பார்க்குறோம் இதில். அதுக்கப்புறம் அவருடைய அந்த காது குத்து ரவி, அவரும் கூட இருந்தவர் தான் சேரா கூட. ஸோ இன்றைக்கும் அசைக்க முடியாத ஒரு டான், 61 வயசுலேயும் அவருடைய பேர் வந்து நிலையாக இருக்குது. பட் இந்த மாதிரி நிலையாக இருக்குது அப்படின்னா சேரா வந்து தவிர்க்க முடியாமல் தான் உள்ளே வந்தாங்க. பட் இவங்களெல்லாம் வந்து நம்ம வந்து போற்றி புகழணுமா அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை சீரழிஞ்சதை தான் பார்க்கணும். ஒரு போலீஸ் துறை அதிகாரியாக இருந்து நாளைக்கு ஒரு எஸ்ஐயாக வந்து நாளைக்கு வந்து ஒரு எஸ்பி ஆகக்கூடிய அந்த சேரா வந்து இன்னைக்கு வந்து ஒரு ரவுடி லிஸ்ட்டில் உள்ளே இருக்காரு அப்படின்னும் போது நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா போலீஸ் துறை தான் வந்து என்றைக்குமே வந்து ஒரு இந்த சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஃபஸ்ட் இன்னைக்கு அந்த ஜுடிஷியல் சிஸ்டமும் இதுதான் வந்து ஒரு மிக பெருசு, ரவுடிசம் பெருசுன்றதுல தான் நம்ம வந்து இன்றைய இளைஞர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எடுத்து நம்ம வந்து பேசணுன்றதையும் நம்ம சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். ரொம்ப நன்றி சார், சேரா பற்றி தெரியாத பல விஷயங்கள் சொன்னீங்க. வணக்கம். நன்றி. தேங்க்யூ.